ஹாஷ் அத்தியாயம் 2 சிங்கார பேரரசின் இதிகாசம். படுக்கையோர விளக்கின் மங்கலான ஒளி ஆலியாவின் அறை சுவர்களில் நடனமிடும் நிழல்களை உருவாக்கியது. அது அங்கிருந்த மாயக்காடுகள் மற்றும் புராண கதைகளின் போஸ்டர்களை ஒரு உயிர்ச்சொல்லும் சித்திரமாக மாற்றியது. வினோத் படுக்கையின் ஓரத்தில் வசதியாக அமர்ந்து கொண்டார். அவரது குரல் ஒரு பழங்கால கதைச்சொல்லியைப் போல ஒரு சீரான தாளத்துடன் ஒலிக்கத் தொடங்கியது. ஆலியா தனது போர்வையை இன்னும் இழுத்து போர்த்திக்கொண்டு கண்கள் விரிய வியப்போடு பார்த்தாள். அவர்களுக்கு இடையே இருந்த முந்தைய கசப்புகள் கதையின் மாயாஜாலத்திற்குள் கரைந்து போயின. வினோத் தனது தொண்டையைச் சரி செய்து கொண்டு நட்சத்திரங்கள் மின்னும் இரவுகளில் தனது பாட்டி சொல்லிக் கொடுத்த பழைய நாட்டுப்புற கதைகளை நினைவுகூர்ந்தார். லட்சியம், காதல், துரோகம் மற்றும் தவிர்க்க முடியாத விதியின் இழுபறி நிறைந்த சிங்கார பேரரசின் காவியத்தை அவர் பின்னத் தொடங்கினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் இன்னும் இளமையாகவும் அடங்காததாகவும் இருந்த காலத்தில் ஒரு பரந்த இரக்கமற்ற கடலின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான தீவு இருந்தது. அலைகளுடன் இரகசியம் பேசும் நித்திய மூடுபனிகளால் சூழப்பட்ட இந்த நிலப்பரப்பு ஈடு இணையற்ற வைபவ்யம் கொண்ட ஒரு இரத்தினமாக திகழ்ந்தது. பேரரசுகளை உருவாக்கவும் அழிக்கவும் வல்ல வரங்களை தெய்வங்கள் இந்த நிலத்திற்கு அள்ளி வழங்கியிருந்தன. அந்த தீவின் வளமான பகுதிகளில் 4 ராஜ்யங்கள் இருந்தன. அவற்றின் மையத்தில் வலிமைமிக்க சிங்கார பேரரசு அமைந்திருந்தது. நட்சத்திரக்குறி யாதகா வடக்கு, நட்சத்திரக்குறி கரடுமுரடான மலைகளும் உழைப்பாளி சுரங்கத் தொழிலாளர்களும் கொண்ட தேசம். நட்சத்திரக்குறி தீரன்பூர் கிழக்கு, நட்சத்திரக்குறி வேகமான ஆறுகளுக்கும் வளைந்து கொடுக்காத வீரர்களுக்கும் பெயர் பெற்றது. நட்சத்திரக்குறி சாகிரா தெற்கு, நட்சத்திரக்குறி கவிஞர்களும் அறிஞர்களும் செழித்தோங்கிய பொன்னிறச் சமவெளிகள் கொண்ட நாடு. ஆனால் சிங்காரா இவை அனைத்தையும் விட மேலோங்கி நின்றது. அதன் பரந்த எல்லைகள், விசித்திரமான தாவரங்கள் நிறைந்த பசுமையான காடுகள், வானத்தை பிரதிபலிக்கும் படிகத் தெளிவான ஏரிகள் மற்றும் மனித கணக்கிற்கு அப்பாற்பட்ட பொக்கிஷங்கள் நிறைந்த மறைவான குகைகள் என ஒரு அழகான ஓவியம் போல திகழ்ந்தது. சிங்காராவை அதன் அண்டை நாடுகளுக்கு பொறாமைப்பட வைத்தது அதன் அளவு மட்டுமல்ல, அதன் வற்றாத செல்வமும்தான். சுத்தமான தங்க நரம்புகள் சூரிய ஒளியின் ஆறுகளைப் போல மண்ணுக்குள் ஓடின. வைரங்கள் பிடிபட்ட நட்சத்திரங்களைப் போல ஆழத்தில் மின்னின. அழியாத மரம், கொடிய காயங்களையும் குணப்படுத்தும் மூலிகைகள் என இயற்கை வளங்களின் இருப்பு மக்களின் செழிப்பை உறுதி செய்தது. பிணிகளை தீர்க்கும் அல்லது எதிர்காலத்தை பற்றிய தரிசனங்களை வழங்கக்கூடிய அபூர்வ மருத்துவ தாவரங்கள் அங்கு ஏராளமாக வளர்ந்தன. இருப்பினும் இந்த செல்வம் இயற்கையாக மட்டும் வந்ததல்ல, அது மன்னர் நட்சத்திரக்குறி ஹரிஹரரின் நட்சத்திரக்குறி இரும்பு உறுதியால் பாதுகாக்கப்பட்டது. அவரது பெயரை கேட்டாலே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நடுக்கம் ஏற்படும். அதே சமயம் அவரது குடிமக்களுக்கு அது அசைக்க முடியாத விசுவாசத்தை தரும். மன்னர் ஹரிஹரர் ஒரு உயர்ந்து நின்ற ஆளுமை. தீவின் மிகச்சிறந்த உலோகங்களால் செதுக்கப்பட்டு நெருப்பை போல ஒளிரும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தின் எடையை அவரது அகன்ற தோள்கள் சுமந்தன. தனது இளமை பருவத்தில் அவர் நிகரற்ற போர்வீரராக இருந்தார். போர்க்களத்தில் அவரது வாள் ஒரு மின்னலைப் போலச் சுழலும், அவரது உத்திகள் ஒரு பாம்பின் தாக்குதலைப் போல தந்திரமானவை. இப்போது அவரது ஆட்சியின் அந்திம காலத்தில் கரிய தலைமுடி வெள்ளிக் கோடுகளாக மாறியிருந்தது. ஞானமும் சோர்வும் சூழ்ந்த அவரது கூர்மையான கண்கள் பெருமையுடனும் விழிப்புணர்வுடனும் தனது தேசத்தை நோக்கின. அவர் சமமான முறையில் ஆட்சி செய்தார். எதிரிகளுக்கு கடுமையானவராகவும் மக்களுக்கு கனிவானவராகவும் இருந்தார். அவரது பாதுகாப்பில் சிங்காரா பல தசாப்தங்களாக அமைதியைக் கண்டது. அதன் எல்லைகளை எவராலும் ஊடுருவ முடியவில்லை. அதன் கருவூலம் வழிந்தோடியது. ஆனால் ஆண்டுகள் செல்லச் செல்ல எந்த மூலிகையாலும் குணப்படுத்த முடியாத மரணத்தின் நிழல் தன்னை நெருங்குவதை ஹரிஹரர் உணர்ந்தார். மரணத்தைக் கண்டு அவர் அஞ்சவில்லை, ஆனால் அது விட்டுச் செல்லும் வெற்றிடத்தைக் கண்டு அஞ்சினார். அவருக்கு பிறகு சிங்காராவை யார் பாதுகாப்பார்? நட்பு நாடுகளின் மரியாதையையும் எதிரிகளின் அச்சத்தையும் ஒருசேரப் பெறப்போவது யார்? மன்னருக்கு 2 மகள்கள் இருந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் அவரது பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பாக விளங்கினர். மூத்தவள் நட்சத்திரக்குறி இளவரசி நந்தினி நட்சத்திரக்குறி.
அவள் ஒரு தேவதை போன்ற பேரழகி, நள்ளிரவு பட்டு போன்ற நீண்ட கரிய கூந்தலும் தேன் போன்ற பொன்னிற மேனியும் கொண்டவள். ஆனால் அவளது மனமே அவளை தனித்துவப்படுத்தியது, அது முடிவில்லாமல் பாயும் கருணையின் ஊற்று. அரண்மனை மண்டபங்களில் ஒரு தென்றலை போல அவள் நடமாட்டினாள். அரச மருத்துவமனையில் நோயாளிகளை கவனித்துக் கொள்வது, ஏழைகளுக்கு தர்மம் செய்வது என பொழுதைச் போக்கினாள். மேலும் மக்கள் இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நடுவராகவும் இருந்தாள். தாலாட்டை போன்ற இனிமையான சொற்களால் பிணக்குகளை தீர்த்து வைப்பவள் அவள். அவள் அனைவராலும் நேசிக்கப்பட்டாள். அவளது இருப்பு அந்த ராஜ்யத்தின் ஆன்மாவிற்கு ஒரு மருந்தாக அமைந்தது. அவளுடைய தங்கை 5 வயது இளையவளான நட்சத்திரக்குறி பிந்துமதி நட்சத்திரக்குறி நந்தினிக்கு நேர் எதிரானவள். அமைதியான கடலுக்கு ஒரு சூறாவளியைப் போல கூர்மையான புத்தியும் துணிச்சலும் கொண்ட பிந்துமதி, மிகச் சிக்கலான புதிர்களையும் அவிழ்க்கும் அறிவாற்றலும் அஞ்சாமைக்கு எல்லையற்ற ஒரு தைரியமும் கொண்டிருந்தாள். நந்தினி அமைதி எனும் சித்திரத்தை வரைந்தபோது பிந்துமதியோ போர்க்கலையில் பயிற்சி பெற்றாள். அவளது மெலிந்த மேனி தோல் கவசத்தால் மூடப்பட்டிருக்க ராஜ்யத்தின் சிறந்த வாழ்வீரர்களுடன் அவள் மோதினாள். அவளது சிரிப்பு பயிற்சி மைதானம் எங்கும் எதிரொலித்தது. தன்னை குறைவாக மதிப்பிடுபவர்களுக்கு அது ஒரு சவாலாக இருந்தது. மாதிரி போர்களில் அவளது போர் உத்திகள் தந்தையின் தளபதிகளையே விஞ்சின. பருவங்கள் மாறின. ஹரிஹரரின் உடல்நிலை நலிவடைந்தபோது மன்னரின் எண்ணங்கள் தவிர்க்க முடியாமல் வாரிசுரிமையை நோக்கித் திரும்பின. சிங்காராவிற்கு ஒரு வலிமையான ஆட்சியாளர் தேவை. அவர் ராஜ்யங்களை ஒன்றிணைத்து அதன் புகழை காக்க வேண்டும். ஒரு உன்னதமான யோசனையில் அவர் தனது நெருங்கிய நட்பு நாடுகளான தீரன்பூர் மற்றும் சாகிரா மன்னர்களுக்கு முத்திரையிடப்பட்ட ஓலைகளை அனுப்பினார். அந்தச் செய்தி தெளிவாக இருந்தது. இளவரசி நந்தினிக்கு ஏற்ற ஒரு கணவரை அவர் தேடினார். எவரது வீரமும் விவேகமும் அவரை சிங்காராவின் வருங்கால மன்னராக மாற்றும் தகுதி கொண்டதோ அவரே சிறந்தவர். அந்த அழைப்பு ஒரு கௌரவம் மட்டுமல்ல, ஒரு சோதனையும் கூட. நாட்கள் வாரங்களாக மாறின. விரைவில் சிங்கார கோட்டையின் பிரம்மாண்டமான வாயில்கள் வரன்களை வரவேற்க திறந்தன. முதலில் சாகிராவின் நட்சத்திரக்குறி இளவரசன் பீமன் நட்சத்திரக்குறி வந்தான். அவனது வருகையே அனைவரிடமும் மரியாதையை தூண்டியது. உயரமான மற்றும் அகன்ற மார்பு கொண்ட பீமன், அலை அலையான கூந்தலும் அமைதியான அறிவுக்கூர்மை மின்னும் கண்களும் கொண்டவன். அவன் வெறும் போர்வீரன் மட்டுமல்ல, தன் மக்களிடையே ஒரு புராண நாயகனாக திகழ்ந்தான். அவனது கருணையை பற்றிய கதைகள் அவனுக்கு முன்னால் வந்தன. பஞ்சத்தின் போது தானிய களஞ்சியங்களை திறந்து பசியை போக்கியவன், கொள்ளையர்களிடமிருந்து எளியவர்களை காத்தவன், கலைகளை வளர்த்தவன் எனச் சாகிராவை ஒரு கலாச்சாரத்தின் கலங்கரை விளக்கமாக மாற்றியிருந்தான். அவனது குடிமக்கள் அவனை ஒரு கடவுளின் அவதாரமாகவே பேசினர். அவனைத் தொடர்ந்து தீரன்பூரின் நட்சத்திரக்குறி இளவரசன் தீரன் நட்சத்திரக்குறி வந்தான். அவன் முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயம் கொண்டவன். கழுகின் பார்வையைப் போன்ற கூர்மையான கண்கள், இடைவிடாத போர்களின் வடுக்கள் நிறைந்த உடல் என தீரன் போர் வீரம் என்பதற்கு ஒரு இலக்கணமாக இருந்தான். அவன் தனியொருவனாக கொள்ளையர் கூட்டங்களை வீழ்த்தியவன், பொழுதுபோக்கிற்காக காட்டு யானைகளை அடக்கியவன், சாதாரண மனிதர்களை நிலைகுலையச் செய்யும் போர்களில் மரணத்தின் விளிம்பில் நின்றவன். அவனது பெயர் எதிரிகளுக்கு அச்சத்தையும் நண்பர்களுக்கு வியப்பையும் தந்தது. இன்னல்களின் நெருப்பில் வார்க்கப்பட்ட ஒரு வீரன் அவன். இளவரசர்கள் ஆடம்பரமான அரியணை அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இளவரசி நந்தினி அவர்களுக்கு முன்னால் நின்றாள். தங்க நூலால் நெய்யப்பட்ட பட்டு அங்கியில் அரசியைப் போன்ற மிடுக்குடன் இருந்தாள். நீங்கள் சிறந்த போர்வீரர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று அவள் உறுதியான, இனிய குரலில் கூறினாள். ஆனால் நான் வெறும் உடல் வலிமையை மட்டும் தேடவில்லை, உண்மையான குணாதிசயம் கொண்ட ஒரு கணவரை நான் விரும்புகிறேன். அதற்காக உங்கள் தகுதியை நிரூபிக்க நான் சில சோதனைகளை வைப்பேன். அதில் வெற்றி பெறுபவர் என் கரத்தையும் சிங்காராவின் அரியணையையும் அடைவார். இப்போது உங்கள் அறைகளுக்குச் சென்று தயாராகுங்கள். இளவரசர்கள் சென்றதும் நந்தினியின் தோழியும் நம்பிக்கைக்குரியவளுமான நட்சத்திரக்குறி சமுனா நட்சத்திரக்குறி அவளிடம் இரகசியமாக நெருங்கினாள். நந்தினி, நீ இளவரசர் பீமனை பார்த்தாயா? அவர் விடியற்காலையைப் போலவே அழகாக இருக்கிறார். சாகிரா மக்கள் அவரை ஒரு தெய்வமாக வணங்குகிறார்கள். அவருக்காக எவரும் உயிரையும் கொடுப்பார்கள்.
அவர் நற்பண்புகளின் வடிவம். நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு இதைவிடச் சிறந்த கணவர் கிடைக்க முடியாது. நந்தினி ஆர்வத்துடன் கேட்டாள், அப்படியானால் இளவரசர் தீரன்? சமுனாவின் கண்கள் உற்சாகத்தில் மின்னின. அவர் ஒரு நட்சத்திரக்குறி, நட்சத்திரக்குறி, மகாவீரன் நட்சத்திரக்குறி, நட்சத்திரக்குறி. இந்த நிலப்பரப்பில் அவருக்கு நிகர் யாருமில்லை. கொடிய விலங்குகளையும் எதிரிகளையும் விளையாட்டாக வீழ்த்தியவர் அவர். மரணமே அவருக்கு அஞ்சும் என்பார்கள். நீ அவரை தேர்ந்தெடுத்தால் எனக்கு பீமனை போன்ற ஒருவரை பார்த்துவிடு. எல்லா பெண்களுக்கும் அப்படி ஒரு கனவு உண்டு. நந்தினி சிரித்தபடி தோழியின் உற்சாகத்தை அடக்கினாள். உன் கனவு பேச்சுகள் போதும் சமுனா. சோதனைகள் உண்மையை வெளிப்படுத்தும். இறுதியில் யார் வெல்வார்கள் என்று பார்ப்போம். உத்தி, சகிப்புத்தன்மை மற்றும் கருணை ஆகியவற்றைச் சோதிக்கும் பல சோதனைகள் கடந்தன. அவை உடலை மட்டுமல்ல, ஆன்மாவையும் சோதித்தன. இறுதியில் வலிமையும் கருணையும் கலந்த குணத்திற்காக இளவரசி நந்தினி இளவரசன் பீமனை தேர்ந்தெடுத்தாள். அந்த திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. கோட்டை முழுவதும் இசை, விருந்து மற்றும் மக்களின் ஆரவாரத்தால் நிறைந்திருந்தது. பீமனை தங்களுக்கு பொருத்தமான மன்னராக மக்கள் கண்டனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு கணத்தில் பேரதிர்ச்சியாக மாறியது. ஒரு பெரும் புயலைப் போல கலவரம் வெடித்தது. மன்னர் ஹரிஹரர் தனது விசுவாசமான வீரர்களுக்கு நடுவே கொல்லப்பட்டு கிடந்தார். பீமனின் முதுகில் அம்புகள் முட்கள் போல குத்தியிருக்க அவன் தீரனுடன் ஆவேசமாக போரிட்டான். துரோகத்தின் சாட்சியாக அவர்களது வாள்கள் மோதிக்கொண்டன. நந்தினி அருகில் காயம்பட்டு கிடக்க, இரத்தம் அவளது கூந்தலை நனைக்க அவள் சுயநினைவை இழந்தாள். தனது கடைசி மூச்சில் பீமன் தீரனை வீழ்த்தினான். மரண காயங்களுடன் அவன் நந்தினியின் அருகில் ஊர்ந்து சென்று அவளது பாதங்களை தொட்டு தனது தீராத அன்பை வெளிப்படுத்தினான். நீயே என் காதல், நீயே என் உலகம் என்று அவன் தட்டுத்தடுமாறி சொன்னான். இந்த அநீதிக்கு தெய்வங்கள் சாட்சியாக இருந்தால், நம் பிணைப்பு உண்மையாக இருந்தால், இந்த பிரபஞ்சமே நம்மை மீண்டும் இணைக்கச் சூழ்ச்சி செய்யும். அந்த வார்த்தைகளுடன் அவனது உயிர் பிரிந்தது. அந்த பெரும் சோகத்தின் நிசப்தம் மட்டுமே எஞ்சியது. வினோத் கதையை முடித்தபோது ஆலியாவின் கண்கள் கனத்தன. அந்த கதையின் கனம் அவளை தூக்கத்தை நோக்கி அழைத்துச் சென்றது. இருப்பினும் அந்த நிமிடத்தில் பெரிய விதிகளின் விதைகள் தூவப்பட்டன. பல நூற்றாண்டுகளை கடந்து உயிர்களை இணைக்கும் விதியின் நூல்கள் பின்னப்படத் தொடங்கின.